பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அது போட்டுட்ருக்குறாங்க. வேறு இடத்துலேயே போகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏங்க பேசுங்க. பாருங்கள், நம்ம தீபாவளிக்கு வந்து முறுக்கு சுட்டுருக்காங்க. அது வந்து செக்கிலி, அதாவது வந்து அரிசியை வந்து மில்லுலாம் கொடுக்கல, செக்கிலேயே ஊற வச்சு ஆட்டி பொட்டுக்கடலை போட்டு உளுந்து வறுத்து எல்லாம் பொடி பண்ணி எல்லாம் வரமிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம கைப்பட ரெடி பண்ணினது. பாருங்கள் முறுக்கு இப்போ வந்து அது விறகடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள், விறகடுப்பில் செஞ்சு அப்படியே இருக்குதுங்க. முறுக்கு செஞ்சால் மட்டும்தாங்க தீபாவளியாகவே இருக்குது. கடையில் வாங்கலான்னாங்க. என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஒரு செட்டு முடிஞ்சது. இன்னொன்று போடுறீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு எடுத்து அடுக்கி வச்சாக்கா வீட்டில் வந்து தீபாவளி மாதிரியாக இருக்கும். அதுவுமே வந்து இந்த வருஷம் வந்து சின்ன அடுப்பில் வச்சு சின்ன வடை சட்டியில் வச்சுருக்குறோம். வருஷம் என்ன பண்ணணுன்னா பெரிய இரும்பு வடை சட்டி அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த இரும்பு வடை சட்டியில் 2 லிட்டரு கோல்டுவினர் கடலை எண்ணெயை ஊற்றி 2-3 பிடி அரிசியை போட்டு ஆட்டி அவ்வளோ செஞ்சு வச்சுக்கோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 பிடி அரிசி தான் போட்டேன். அது இன்றைக்கி சின்ன வடை சட்டிலே வச்சுட்டேன். 4 லிட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு பாருங்கள் ரெடியாக இருக்குது. இங்கே அது எடுத்துருங்க, அது கொஞ்சம் தானே இருக்குது. முறுக்கு ரெடியாக இருக்குது. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். நானும் சாப்பிட்லாம், நீங்களும் வாங்க செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது பச்சரிசி முறுக்கு இல்லை, புழுங்கரிசி முறுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் தம்பி, பாய் சொல்லி